லூக்கா 12:7 வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இது. குறைந்த கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்தபடிய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி. இந்த வசனங்கள் எங்களோடு இடைபெற்றோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலிருந்து நம்ம கடந்த வருஷம் நிறைய புத்தகங்கள் நம்ம தியானிச்சோம். எபேசியர் புத்தகத்தை எடுத்து தியானிச்சோம், யோவான் புத்தகத்தை தியானிச்சோம், யாக்கோபு புத்தகத்தை தியானிச்சோம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை எப்படி வழிநடத்த போறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைப்பின் கீழே என்ன பண்ண போறார்? வழிநடத்த போறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷம் பிரசங்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். நான் அதுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது 2 தலைப்பு எனக்கு கொடுத்தார் வாக்குத்தத்த வசனத்தில் இருந்து. ஒன்று பயப்படாதிருங்கள், இன்னொன்று விசேஷித்தவர்கள். என்னது? விசேஷித்தவர்கள். ஸோ இந்த 2 தலைப்பின் கீழே தான் இந்த வருஷம் இருக்கக்கூடிய 52 பிரசங்கங்கள், அதுக்கு மேலே வாரம் இருக்கலாம், அது அத்தனை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி பாஸ்டர் இதை வச்சு நம்ம தியானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. கர்த்தர் தான் கொடுக்க போறார். ஹல்லேலூயா வசனத்தை. ஸோ இந்த முதல்ல நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயம், இந்த பயம் என்பது என்ன? இன்னைக்கு அதை தான் தியானிக்க போறோம். சகோதர சகோதரியே, பயம் என்பது ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நார்மலான ஒரு உணர்வு, அது எமோஷன். அது எதற்காக இந்த பயத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அபாயத்தை எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எதை கொடுத்திருக்கிறார்? பயத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதற்கும் அபாயத்தை தவிப்பதற்கும் தேவன் கொடுத்த ஒரு எமோஷன், தேவன் கொடுத்த ஒரு உணர்வு. இந்த பயம் என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அப்படிதான் பார்க்கணும். பரிசாக தான் நம்ம என்ன பண்ணணும்? பயத்தை பார்க்கணும். ஆனா இந்த பயம் என்றைக்கு பாவம் இந்த உலகத்துல வந்ததோ, அப்ப பாசிட்டிவா இருந்த பயம் நெகட்டிவா என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. ஒரே ஒரு பயம் அப்படிதான் இருந்து உணர்வாக தான் கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது வேதாகமம் அதை 2ஆக பிரிக்கிறது. ஏன்னா பாவம் பரிசுத்தம் இருக்கும்போது பயம் ஒண்ணு, பாவம்னு வரும்போது அதே பயம் வேறு மாதிரி என்ன பண்ணிருச்சு? திரிஞ்சிருச்சு. பால் திரிந்து போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்ப 2 வகையான பயத்தை குறித்து வேதாகமம் பேசுகிறது. முதலாவது பயம் என்னவென்று சொன்னால் தெய்வ பயம். இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு பயனுள்ள, நமக்கு தேவையான, ஒரு தைரியப்படுத்துகிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு பலனுள்ள ஒரு பயம். இந்த பயம், இந்த பயத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. இந்த பயம், தெய்வ பயம் ஒருவருக்குள்ள வளருதுன்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. அதை குறித்து நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இந்த தெய்வ பயம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ள மேலோங்கும் பொழுது நமக்குள்ளிருந்து பிறக்கக்கூடிய ஒரு 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 கணம் மிக்க, மதிப்பு மிக்க ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்தில், ஒரு பக்தி, ஒரு டிவோஷன், அப்படி பிறக்கிறதுக்கு பேரு தான் இந்த தெய்வ பயம் என்று என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த தெய்வ பயம் என்பது தேவனுடைய கோபத்திற்கும் தேவனுடைய கோப ஆக்கினைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கு கொடுக்கக்கூடிய கணம், மதிப்பு. இதுவும் தெய்வ பயம் என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? குறிப்பிட முடியும். அப்ப தெய்வ பயம் என்பது முழுமையாக தேவனை அக்னாலஜ் பண்ணிக்கிறது. தேவனை என்ன பண்ணுவது? முழுமையாக அவர் இப்படித்தான், அவர் இதை தான் எதிர்பார்க்கிறார், அவருடைய கணம் இது, அவருடைய மகிமை இது அப்படின்னு ஏற்றுக்கொள்வதுதான் தெய்வ பயம். அப்ப இந்த தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ள எப்ப பிறக்கும் அப்படின்னு சொன்னா, கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸ், கடவுளுடைய குணாதிசயங்களை மனிதன் தெளிவாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன பண்ணும்? பிறக்கும். தேவனை பற்றி அறிகிற அறிவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ ஞானம். அதை தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே சாலமோன் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவனை பற்றி அறிந்து கொள்வது. சோ இது நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். ஒரு மனிதனுக்குள்ள தெய்வ பயம் வளரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொன்னா,
ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக போகிறது, அவனுடைய வாழ்க்கை சமாதானத்திற்குள்ளாக போகிறது, அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பொக்கிஷமாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணுகிறது, மாற ஆரம்பிக்கிறது. தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அருவி போல, அது எப்பொழுதும் நிற்காது. அந்த வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய பாதுகாப்பும் அது அருவியாய் கொட்டிக்கொண்டே இருப்பதை போல, தண்ணீருடைய அளவு அதிகரித்து அதிகரித்து வந்து கொண்டே இருப்பதை போல தான் தெய்வ பயம் என்பது. ஸோ இதை குறித்து ரொம்ப ஆழமாக வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்க போறோம். இன்னொரு பயம் இருக்கிறது. அந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயம் தான் இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு பயம். இந்த பயம் எப்பொழுது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே எப்பொழுது பாவம் பிறந்ததோ அப்பொழுதுதான் இந்த பயம் பிறக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தெய்வ பக்தி இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, தெய்வ பக்தி இருக்கும் பொழுது, பரிசுத்தம் இருக்கும் பொழுது தெய்வ பயம் பிறக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குது அப்படின்னு சொன்னா, பாவம் பிறக்கும் பொழுதே இதுதான் இந்த பாவத்திற்குண்டான ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு விளைவு என்னன்னு சொன்னா இந்த பயம். பாவத்தை பிறக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணது பிறகு. இப்ப இந்த பயம் என்னன்னா, தெய்வ பயம் என்பது நமக்கு ஆசீர்வாதமானது, பெனிஃபிட் ஆனது. ஆனா இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளே எண்ணத்தை உருவாக்கும் என்று சொன்னால், ஒரு கவலையை உருவாக்கும், ஒரு நெர்வஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பதட்டம், இதை உருவாக்கும். இதுதான் பாவத்தினுடைய ஒரு வேலையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சகோதர சகோதரியே, தேவன் மீது நல்ல பக்தி உள்ளவர்கள், தேவன் மீது நல்ல பக்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் மாறுபடும். ஆனால் பிசாசானவன் மீது பக்தி உள்ளவர்கள், பாவத்தின் மீது தாகம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் பிறப்பதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. வேத வசனம் ஆதியாம புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் அதிகமாக பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நல்லா கவனிச்சு படிங்க. ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏன்னா என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே இந்த பயம் வந்துருச்சு. ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எதற்காக சொன்னா, பயத்திலிருந்து மனிதனை பிழைப்பதற்காக, பயத்திலிருந்து மனிதனை தப்புவிப்பதற்காக தான் என்ன பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்துச்சு. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்திருந்தாலும் இன்னும் நமக்குள்ள என்ன பண்ணல, இந்த பய ஆவி இன்னும் போகல. ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வ பயம் முழுமையாக உள்ள வராததுனால, தெய்வ பக்தி முழுமையாக உள்ள வராததுனால, தெய்வ பரிசுத்தம் முழுமையாக உள்ள வராததுனால இன்னமும் இந்த பாவ பயம், பாவத்தினால் ஏற்படுகிற பயம் இன்னும் பல கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆழமா நாம தியானிக்க போறோம். ஒரு 2-3 வாரங்கள் தொடர்ந்து நாம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஒருவர் எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் என்ன பண்ணுகிறேன் இருக்கிறேன். தேவ ஆவியானவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒருபோதும் நமக்குள்ள என்ன பிறக்காது, பயம் பிறக்காது. இப்ப கூட இந்த வசனத்துல வாசிக்கிறோம், 12:7 குருவியை ஒப்பிட்டு என்ன பண்றது, அதை கூட நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் அதை குறிச்சு என்ன பண்ற, உலகத்துல பயந்து கொண்டு இருக்கிற. சகோதர சகோதரியே, இப்பொழுது நாம் தேவனுடைய அபிஷேகத்தினால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஞானஸ்தானத்தினால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பல விஷயங்களை குறித்து நாம் என்ன பண்றோம், பயப்படுவது உண்டு. இன்றைக்கு வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய பய ஆவியை நமக்குள்ள இருந்து என்ன பண்றது, தூக்கி எறியணும். ஒரு மனிதனுக்குள்ள பய ஆவி எப்பொழுது பிறக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கோபத்தை குறித்து அதிகம் நாம் பேசுவது உண்டு வேதாகமம். கோபமும் பயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. பயம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, மாம்ச வாழ்க்கையும் சரி, பல்வேறு பதட்டமான சூழ்நிலைக்கு செல்லுது.
நல்லா கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாச வார்த்தைகள் புரியணும். உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தால் பிரித்தெறிஞ்சு நீங்க பார்க்கறதுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் வந்துச்சுன்னா, பாவத்தினால் ஏற்படுகிற பாவ பயம் வந்துச்சுன்னா அவனுடைய இருதயம் வேகமாக அடிக்கும். ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போவான், கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் கொளற ஆரம்பிச்சிடும். இது பாவ பயம் வரும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுகிற சில விஷயங்கள். அதே ஆவிக்குரிய நிலைமையில பாவ பயம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய ஒரு பதட்டம் ஏற்படும். அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது, எதிர்காலத்தை குறித்ததான பயம், நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா இல்லையா என்பதில் ஒரு தீர்மானம் இருக்காது. எல்லா விஷயங்களையும் வேறு மாதிரி அணுக ஆரம்பிச்சிருவோம். வேதாகமத்தை விட்டு புறம்பே ஓட ஆரம்பிச்சிருவோம், வேத சத்தியத்தை விட்டு புறம்பே போக ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பதட்டம். என் சகோதர சகோதரியே, இந்த நாள்ல முக்கியமா நம்ம தியானிக்க போற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்குள்ள பயம் எப்படி ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நான்கு பகுதிகளை 4 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியம். பயத்தை குறித்து ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி இந்த வருஷத்துல இந்த பயத்தை குறித்து நீங்க நல்லா லிசன் பண்ணிட்டீங்க, திரும்ப திரும்ப கேட்டுட்டீங்கன்னா, அடுத்த உங்களுடைய மரணம் வரைக்கும் யாராவது பயம் அப்படின்னு சொன்னாவே நீங்க அப்படியே டக்குன்னு இதுதான் அப்படின்னு அழகப்பட்டு என்ன பண்ணிடலாம் வச்சோம். ஏன்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கை மாறணும். இருக்கிற நம்ம எல்லோரும் பயம் இல்லாம கிடையாது, ஏதோ ஒரு வகையில பயப்பட்டிருக்கோம். அது எல்லாவற்றையும் வருகிற நாட்களை ஒவ்வொன்றாக நான் தொட இருக்க போறோம். தேவ வசனம் தொட இருக்க போகுது. ஒருத்தருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு விதமான பயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உண்டான வார்த்தை வரலாம், இன்னொருவருக்கு அடுத்த வாரம் உண்டான வார்த்தை வரலாம். அதனால ரொம்ப கவனமா என்ன பண்ணுங்க, கவனி. ஸோ எப்படி ஒரு மனிதனை பயம் ஆக்கிரமிப்பு செய்கிறது வாசிங்க. முதலாவது பாயிண்ட், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். முதலாக பிறக்கிற ஒரு பயம். எதனால் இந்த முதல் பயம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா, எப்ப ஒரு மனுஷனை பயம் ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொன்னா, பாவத்தினாலும் குற்ற உணர்ச்சியினாலும். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தேவன் இந்த உலகத்தை 6 நாட்கள் படைக்கிறார். 6வது நாள்ல மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைக்கும் பொழுது பரிசுத்தம் அந்த ஏதேன் தோட்டத்தில் முழுமையாக இருக்கிறது. அங்கு பயம் கிடையாது. பரிசுத்தம் இருக்கும் பொழுது, தேவன் வாசம் பண்ணும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரே சந்தோஷம். குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு உறவாடினார். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தேவ சத்தத்தை கேட்காமல் இப்பொழுது வேற ஒரு சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கு என்ன உருவாகிறது? பயம் உருவாகிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. நல்லா கவனிங்க, அவன் நிர்வாணி கிடையாது. அப்ப இயேசுவோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாவம் செய்வதற்கு முன்புதான் அவன் நிர்வாணி. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அத்தை இலைகளை பறித்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டான். சோ இப்ப அவன் நிர்வாணம் என்ன பண்ணாது? தேவனோடு இருக்கும்போது தெரியாது, அவனுடைய மைண்ட் செட்ல சொல்லலாம். ஆனா அவன் சொல்ற வார்த்தை என்ன? நான் நிர்வாணியா இருப்பதால் நான் என்ன பண்ண? பயந்து கொண்டேன். அவன் இந்த இடத்துல இன்டைரக்டா சொல்றான், ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வரும் பொழுது எதை கொண்டு வரும்? நிர்வாணத்தை கொண்டு வரும். நிர்வாணம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம்? சொல்லுங்க. நிர்வாணம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம்? ஒரு இடத்துல டக்குன்னு நம்மளுடைய பேண்ட் கிழிஞ்சிருது, நம்மளுடைய ட்ரெஸ் ஏதோ ஒன்று கிழிஞ்சிருது. எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி அதை உணருவீங்க? மானம். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், என்னது? அவமானம். அப்படி ட்ரெஸ் கிழிஞ்சோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்த விட்டு? நானும் சரி, எல்லாரும் அப்படிதானே. என்ன பண்ணுவோம்? டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? ஓடிடுவோம். ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வரும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியாத பொழுது அவன் எதை உணர ஆரம்பிக்கிறான்? அவமானத்தை உணர ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த அவமானம் அவனுக்குள்ள எதை உருவாக்குகிறது? பாவத்தை என்ன பண்ணுகிறது? உணர என்ன பண்ணுகிறது? ஆரம்பிக்கிறது. சோ நல்லா கவனிங்க, பாவம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே அவமானத்தை உருவாக்குகிறது. அந்த அவமானம் அந்த மனுஷனுக்குள்ள எதை உருவாக்குகிறது? பயத்தை உருவாக்குகிறது.
இதுதான் முதல் சத்தியம். முதலாக பாவம் இப்படிதான் என்ன பண்ணுச்சு, அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு, உருவாச்சு. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் பாவம் தொடங்குச்சு. இந்த பாவம் அப்படியே பாவம் வேறாக இருக்கலாம். நல்லா கவனிங்க, வெவ்வேறு வகையான பாவமா இருக்கலாம். எப்படிப்பட்ட பாவம் வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு அடுத்தது காயின் என்ன பண்றான், ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலை கொலை செய்யும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. என்ன பயம் உருவாகுது? நான் கொலை செஞ்சுட்டேன், எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு முத்திரையை போடுறேன், அதை பார்க்குறவங்க எல்லாம் காயின் மேல என்ன பண்ண மாட்டாங்க, கை போட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாள் தனிமையிலே இருக்கும் பொழுது, முதலாக உருவாகி இருக்கும் பொழுது தேவனிடத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள், பாவம் உருவாகி இருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் அதிகரிச்சுட்டாங்க. அதனாலதான் காயின் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. காயின் ஆகட்டும் ஆபேல் ஆகட்டும், ஆபேலை கொலை செய்ய ரெண்டு கேரக்டர் தான் நம்ம சொல்லுவோம். காயின் மட்டும் தானே பிறந்தாங்க, ஆபேல் மட்டும் தானே பிறந்தாங்க அப்படி சொல்றது. நல்லா கவனிங்க, காயின் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜனங்கள் என்ன கொண்டு போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிற. அப்ப ஏகப்பட்ட ஜனங்கள் அதை உருவாக்கிட்டாங்க. காயினுடைய காலத்துல ஆபேலுடைய காலத்துல அந்த பீரியட்ல உருவாகிட்டாங்க. அப்ப இந்த பயம், பாவத்தினால் ஏற்படுகிற பயம் தேவனிடத்திலே மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலும் எதை உருவாக்கும், பய ஆவியை, பாவ பய ஆவியை என்ன பண்ணும், உருவாக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பாவம் பண்ணா கர்த்தருக்கு தான் பயப்படணும், அப்படி கிடையாது. நம்ம பாவம் பண்ணா மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிப்போம். ஸோ உங்க வாழ்க்கையில வருகிற பயம் எதனால உண்டாகிறது, பாவத்தினால் உண்டாகிறது. அந்த பயம் நீங்க கர்த்தரிடத்துல மாத்திரம் பயப்படுகிற பயம் கிடையாது, மனுஷனிடத்திலையும் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. பிசாசானவன் அப்படிதான் செய்யலாம். உதாரணத்திற்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மறைவான ரகசியமான ஒரு காரியம் ஏற்படுகிறதுனா அந்த மனைவி கர்த்தருக்கு மாத்திரம் தான் பயப்படுவாங்களா, அந்த கணவர் கர்த்தருக்கு மாத்திரம் தான் பயப்படுவாங்களா, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு மாத்திரம் தான் பயப்படுவாங்களா, யாருக்கும் பயப்படுவாங்க? கணவனுக்கும் பயப்படுவாங்க. எங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருவாரோ, எங்க மனைவி கண்டுபிடிச்சிருவாங்களோ, எங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ, எங்க என்னுடைய முதலாளி கண்டுபிடிச்சிடுவா, மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோம். சோ பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு முதல் பாயிண்டா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன். சோ முதலாக இந்த பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாமை பாவத்தை தோற்றுவித்தது, பாவம் குற்ற உணர்ச்சியை தோற்றுவித்தது, குற்ற உணர்ச்சி பயத்தை தோற்றுவித்தது, பயம் தேவனை விட்டு தூர ஓடி போக பிரித்து நம்மளை என்ன பண்ணுச்சு, துண்டாடி போட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷனை ஆக்குப்பை, பயம் எப்ப ஆக்குப்பை பண்ணணும்னா பாவத்தினாலும் பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சியினாலும். பாவத்தினுடைய தொடக்கம் கீழ்ப்படியாமை. ஆதாம் ஏவாளுடைய ஸ்டோரி நமக்கு அதை தான் என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாவம் வந்த உடனே ஆதாம் ஏவாள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஏன் அப்படி விகுண்டு எழுதுன, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான் அந்த வசனத்துல பாருங்க, அவன் என்ன சொல்றான், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அவன் கன்ஃபஸ் பண்ணல. இந்த பாவம் ஒரு மனிதனை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, நல்லா கவனிங்க, பாவம் ஒரு மனிதனை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா ஒருபோதும் அந்த மனிதனை மனம் திரும்ப ஒப்புவிக்காது, அனுப்பாது. அந்த இடத்துல ரொம்ப நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை தவறு பண்ணிடுறோம், ஒரு காரியத்தை தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு நேராக பாதையில் நம்ம செல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாவம் முழுமையாக நம்மளை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒப்பு கொடுக்கிற மனநிலைமை நமக்குள்ள இல்லைன்னா பயம் நம்மை முழுமையாக ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு என்னதான் அர்த்தம். இப்ப பயம் வந்த உடனே, ஆக்கிரமிப்பு பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவர்கிட்ட இருக்கிற பயம் இன்னொருவருக்கு பரவ ஆரம்பிக்குது. ஆதாம் பயம் ஏவாள் இடத்துல பரவ ஆரம்பிக்கிறது. இந்த பயம் என்ன செய்கிறது, கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையான உறவை துண்டாடுகிறது. இதுதான் முதல்ல ஏற்பட்ட ஒரு பயம். ஏன் பயம் ஆக்கிரமிச்ச உடனே ஏன் ஆதாமும் ஏவாளும் ஓடி போனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பயம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய தகுதி இல்லாததை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, சுட்டி காட்டுகிறது. இதுதான் பயம் செய்யற வேலை. நான் வாழ தகுதி இல்லாதவன், கர்த்தருடைய சமூகத்துல நிற்க தகுதி இல்லாதவன், கர்த்தரோடு பேச தகுதி இல்லாதவன். இதுதான் பாவம் உருவாக்குது, பாவத்தின் பயம் உருவாக்குது. சோ ஒரு மனுஷனை பாவம் ஆக்கிரமிக்குதுன்னா ஐயோ நான் பயந்துட்டேன், அப்படி கிடையாது. பயம் என்ன செய்கிறது, அவனை தகுதி இல்லாதவனாக இந்த பூமியில என்ன பண்ணுகிறது, மாற்ற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சோ முதல் பயம் அதுதான். சோ அந்த மனுஷனுக்குள்ள பயம் வந்த உடனே இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய நியாய தீர்ப்பை குறித்துதான் ஒரு கவலையும் கலக்கத்தையும் கொண்டு வந்துருது.
கர்த்தர் என்ன நினைப்பாரோ, கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பாரோ, கர்த்தர் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பாரோ. ஏன்னா இந்த பயம் அவனுக்குள்ள உருவாக்குகிற ஒரு தோற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்திற்குண்டான விமோச்சனத்தை தேடி திரும்ப கடவுளோடு இணைவது கிடையாது. பாவத்திலிருந்து அவனை எந்த ட்ராக்குக்கு கொண்டு போகுதுன்னா, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது, அடுத்தது நேரா நீ ஜட்ஜ்மெண்ட் தான், அடுத்தது நேரா நீ நியாய தீர்ப்பு தான், நீ வாழ தகுதி இல்லாதவன், உன் தண்டனை இதுதான், நீ கர்த்தரோட திரும்ப சேர முடியாது, தேவனோடு உறவுக்குள்ள வர முடியாது என்று சொல்லுகிற ஒரு மனநிலைமையும் ஒரு ஆக்கிரமிப்பையும் ஒரு மனிதனுக்குள்ளே உருவாக்குகிறது. இதை உடைத்தெறியதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதாகம் திரும்ப திரும்ப பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பேசுகிறது. இந்த பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தை தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு மாத்திரமல்ல, அதிகமாக தேவனை பற்றி அறிந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். அதை மனதில் நீங்க என்ன பண்ணணும், வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எல்லாமே நமக்கு பயமா மாறிடும். தேவனுடைய பிரசன்னத்தில் குதிச்சு விளையாடி கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் இப்ப அந்த பிரசன்னத்துக்குள்ள போகாதபடி பயந்து நிற்கிறாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் அந்த சத்தத்தை கேட்காமல் என்ன பண்றாங்க, பயந்து நிற்கிறாங்க. ஒரு மனுஷனை இப்படிதான் பயம் ஆக்கிரமிக்கிறது. முதல் பயம். அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமம் டீல் பண்ற முதல் பயத்தின் ஆக்கிரமிப்பு என்னங்க? முதல் பயத்தின் ஆக்கிரமிப்பு என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பாவத்தினால் ஏற்படுகிற பயம். ஹல்லேலூயா. அங்க கருப்பான்னு நினைச்சு பயந்தேன், இங்க வந்து பயந்தேன், அதை பார்த்து பயந்தேன், அதெல்லாம் பயம் கிடையாது. அதெல்லாம் சும்மா நீங்களா நினைச்சுக்கிற ஒரு விஷயம். ஆனா பயம் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு எங்க உருவாகுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். எனக்குள்ள பாவம் இல்லைன்னா எதை குறித்தும் நான் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அப்ப ஒரு பயம் உங்களை ஆக்கிரமிக்குதுன்னா நீங்க என்ன கேர் பண்ணணும், நீங்க என்ன யோசிக்கணும்னா, எங்கேயோ பாவம் நடந்திருக்குது. அல்லேலூயா. எங்கேயோ பாவம் நடந்திருக்குது, எங்கேயோ தவறு நடந்திருக்குது. பாவம் அப்படின்னா பாஸ்டர் நான் கத்தி எடுத்து குத்துனா, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணனா, என் கணவருக்கு துரோகம் பண்ண, ஜஸ்ட் தேவ சத்தத்தை கேட்காமல் சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டதுனாலதான் என்ன வந்துச்சு, பாவம் வந்தது. பாவத்தினால் குற்ற உணர்ச்சி வந்தது, குற்ற உணர்ச்சினால் பயம் வந்தது. பயம் தேவ பிரசன்னத்தை விட்டு தூக்கி தூர போட்டுச்சு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் வாசிங்க. ஆதியாகமம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11. அடுத்து ஒரு மனிதனை எப்படி பயம் ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொன்னா, ரெண்டு பாயிண்ட் சொல்ற. ஒன்று போதாமை, இன்னொன்று தோல்வி. போதாமை அப்படின்னு சொன்னா இன்னடிக்குவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதர சகோதரி, இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். முதலாவது காரியம் என்ன சொல்றாரு 11ஆம் வசனத்துல, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். இந்த எம்மாத்திரம் வார்த்தை எப்படி குறிப்பிடுதுன்னா, பயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பார்வோன் இடத்திலே போறதுக்கு யாருக்கு பயம்? மோசேவுக்கு பயம். ஏன் பயம் அப்படின்னு சொன்னா, பார்வோனை மோசே எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, அவன் ஒரு எகிப்தினுடைய, கவனிங்க எப்படி, அவன் ஒரு எகிப்தினுடைய ராஜா. அப்ப அவனுக்கு பின்னாடி ராணுவம் இருக்கிறது, அவனுக்கு முன்னாடி நிறைய படைகள் இருக்கிறது, அவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பெரிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அவன் ஒரு வார்த்தை சொல்றானா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஒரு தேசமே என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பிசிக்கல் சப்போர்ட், ஒரு மாம்ச உதவி யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட? பார்வோன் கிட்ட இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே நீ பார்வோன் இடத்துக்கு போகும் பொழுது நீ போ அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மோசே அந்த இடத்துல பார்வோன் இடத்துல போறதுக்கு பயப்படுறாருன்னா, பார்வோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாம்ச சப்போர்ட் எனக்கு என்ன கிடையாது. நான் தனிமையான ஒரு ஆள். அவன் இப்ப எங்க பண்றான், வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். அவன் எல்லோராலும் அவன் துறந்து பயந்து ஒடியாந்து அவன் என்ன பண்றான், யாருக்கு தெரியாம ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் மோசே. முதல் பயம் என்ன பண்ணுது, இன்னடிக்குவிசி, நம்மளுடைய போதாமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பத்தாத காரியத்தை, மாம்ச அளவுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம கிட்ட தேவையில்லாத இல்ல தேவையான காரியம் நமக்குள்ள இல்லாததை நினைக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகுகிறது, பயம் என்ன பண்ணுகிறது, உண்டாகுகிறது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ரெண்டாவது நம்மளை பயம் எங்க ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொன்னா, என்றைக்கு
உங்களை இன்னொருவரோடு மாம்ச அளவில் ஒப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்குள்ள என்ன பிறக்கிறது? பயம் பிறக்கிறது. முதலாவது பாவத்தினால் பயம் ஆக்கிரமிப்பு செய்கிறது. இரண்டாவது இன்னொருவரோடு ஒப்பிட்டு நம்மளுடைய போதாமை நமக்கிட்ட இல்லாததை குறித்து நினைக்கும் போது நமக்குள்ள என்ன வருது? பயம் வருது. நான் ஏற்கனவே சொன்னது போல பார்வோன் அவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படை இருக்கிறது, மிகப்பெரிய தேசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு மோசேயை எடுத்துக்கொண்டா, மோசேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது? ஒரு அடிமைப்பட்ட தேசமாக இருக்கிறது. சோ இதை வைத்து நான் எப்படி பார்வோன் முன்னாடி போய் நிற்பேன்? பார்வோன் முன்னாடி நிக்கிறதுக்கு நான் பயந்தவனாக இருக்கிறேன், நாங்க போக முடியாது, நான் எம்மாத்திரம் ஒரு மனுஷனை எப்படி எதிர்கொள்ளுவேன் என்கிற தன்னிட்ட இல்லாத ஒரு காரியத்தை இன்னொருவன்ட்ட இருக்குன்னு என்ன பண்றான்? மோசே ஒப்பிட்டு பார்க்கறான். இன்றைக்கு இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில, பல பேருடைய வாழ்க்கையில பயம் ஆக்கிரமிப்பு செய்யுது. கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கறது இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறது உணர்றது இல்ல, தேவ வல்லமையும் தேவனுடைய கிருபையும் உணர்றது இல்ல. ஒரு காரியத்தை செய்ய நான் எப்படி ஐயா போவேன், நான் எப்படி அதை எதிர்கொள்ளுவேன், எப்படி இந்த விஷயத்தை நான் எதிர்கொள்ளுவேன்? சில நேரங்களில் சில தவறுகளை நம்ம செய்யறோம். ஏன் அந்த தவறுகள் செய்யறோம்னா என்ன பண்ணட்டும், அவங்க அவ்வளோ பெரிய ஆளாச்சே, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய பணம் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூட என்ன ஒப்பிடும் பொழுது நான் ஒன்றும் இல்லாத நான் எப்படி எதிர்த்து நிற்பேன்? அவங்கள்ட்ட நான் எப்படி இந்த காரியத்திலிருந்து தப்பிப்பேன்? ஒரு பாவத்தை, ஒரு தவறான காரியத்தை உங்க மேல திணிக்கும் பொழுது உங்களால எதிர்த்து நிற்க முடியல, அவர்களுக்கு நீங்க அடிபணிந்து போறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பயம். எதை குறித்து பயம்? எங்கிட்ட இல்லைங்க யாது, அவங்க கிட்ட அது இருக்குது, அப்ப நான் கீழ்ப்படிச்சு தானே போயாகணும், அப்ப நான் தாழ்ந்து தானே போயாகணும், நான் எப்படி இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது, இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது என்று எதிர்த்து நிற்க முடியும்? இப்படி என்றைக்கு உங்களை நீங்களே ஒப்பிட்டு கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, அந்த பூமியில பய ஆவி உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. யாராவது ஒருவர், கர்த்தர் இங்க நல்ல விஷயம் தான் சொல்றார், நீ போய் அவனை எதிர்த்து நில், அவன் இடத்துல போ அப்படிங்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா அது போகிறதுக்கு உனக்குள்ள ஒரு பயம். ஆனா இதே விஷயத்தை நம்ம எப்படி திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயத்துக்கு போறதுனால ஒரு பயம், கெட்ட விஷயத்தை எதிர்த்து நிற்கிறது நமக்குள்ள ஒரு பயம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அவனோட ஒப்பிட்டு கொள்ளுகிறோம். அவங்க ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது, அவங்க ஏதாவது பண்ணிட்டு அவங்க பணத்தை வச்சு செஞ்சுட்டா என்ன பண்றது, அவங்க ஊர்க்காரங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசாங்கத்துல மேன்மையான இடம் இருக்குது, அவங்க நினைச்சா எதை வேணா செய்வாங்க ஐயா. இன்னைக்கு அப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை பயத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது, ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்குது. வாலிப பெண்கள், வாலிப பசங்க பாவத்தில் விழுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படின்னு ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேம் என்ன பண்ணுச்சு, அந்த கேம் என்ன பண்ணாங்க, நிறைய பசங்க இறந்து போனாங்க. வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இறந்து போனாங்க. எப்படி ஏன் இறந்து போனாங்கன்னா, அந்த கேம் என்ன பண்ணுது, அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்குது. அப்ப முதல்ல விளையாட்டா சில டாஸ்க் கொடுக்குது, விளையாட்டை இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு உன் போட்டோ கொண்டா, நீ இப்ப எடுத்த போட்டோ கொண்டா, இல்ல அவங்க போன் அப்படியே ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரகசியமான போட்டோக்கள் என்ன பண்ணுது, எடுத்து வச்சுக்குது. தெரியும்ல அந்த கேம். அப்ப சில பேருக்கு தெரிஞ்சு, சில பேர் மறந்துட்டோம். அப்ப இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன கேம், சின்ன சின்ன காரியமா கொடுக்குது. அங்க போ, அங்க வா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நடுவில் போய் கத்து, ஏதாவது சொல்லி கத்து, இதை செய்ய அதை செய், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனை அப்படி கொண்டு போய் கடைசியில் என்ன பண்ணுது, கையை எடுத்துக்கோ, தண்ணியில் என்ன பண்ணு, அரை மணி நேரம் ஒரு ஆத்துல போய் என்ன பண்ணு, மூச்சை முட்டு, அப்பதான் நீ பெரிய ஆளு அப்படிங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, சரி உங்ககிட்ட இருக்கிற நீ உன்னுடைய ரகசிய போட்டோக்கள் நான் வெளியே விட்டுருவேன். ஒரு பயம். நல்லா கவனிங்க, அது எதிர்த்து நிற்க திராணி கிடையாது, அது எதிர்த்து நிற்க திராணி. இப்ப ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வாலிப பெண், நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறோம், ஒரு வாலிப பெண்ணை என்ன பண்றாங்க, அபியூஸ் பண்ணிடுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க. அந்த பெண் எதனால அந்த பெண் பயந்தா அப்படின்னு சொன்னா, அவளுடைய ரகசிய வீடியோ ஒன்று அவன் எடுத்து வச்சுட்டான். அதை எடுத்து வச்சுட்டு அவன் என்ன பண்றான், மிரட்டுறான். ஸோ அந்த பெண் பயந்து தன்னை என்ன பண்ணிடுறான், வேற வழி இல்லையே அப்படின்னு என்ன பண்றா, பயந்துறான். அது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியம். என் உடம்பு வெளியே தெரிஞ்சுட்டா என்ன பண்றது, நான் பண்ண தவறு வெளியே தெரிஞ்சுட்டா என்ன பண்றது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த மகள் தள்ளப்படுகிறான். இதெல்லாம் என்ன ஆகுது, அவள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறாள். நான் என்ன பண்றது, என் உடம்பு வெளியே தெரிஞ்சிருச்சே, நான் என்ன பண்றது, அவன் என்ன வேணா பண்ணலுமே சொல்லி அதை ஒப்பிட்டு பயந்து கொள்றா. இதே தேவ பிள்ளையா இருக்கிறா, ஒரு தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருக்கிறாங்கன்னா, எதை குறித்து கவலைப்படாம தேவன் என்னோடு இருக்கிறார், எது வேணா தெரிஞ்சுட்டு போகுது, என் கர்த்தருடைய தெய்வத்தினுடைய நிர்வாணம் இந்த பூமியில தெரிஞ்சுது. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய நிர்வாணம் தெரிஞ்சுது.
நான் எதர்ச்சியா ஒரு ட்ரெஸ் மாத்துறேன், நான் எதர்ச்சியா ஒருத்தரோடு பேசுறேன், எதர்ச்சியான சில காரியங்கள் என்ன பண்ணிடுறாங்க, போட்டோ எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, போட்டுறாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. அதை குறித்து மிரட்டின கவலை தெரிஞ்சுட்டு போகுது நிர்வாணம். நான் இன்டென்ஷனா பண்ணல, நான் தப்பா அதை பண்ணல. திருமணம் ஆகாமல் நான் வேறொருவரோட தவறான உறவில் இருக்கக்கூடிய வீடியோ எடுத்துட்டா அது தப்பு. ஆனால் நான் ஒரு இடத்துல குளிக்கிறேன், ஒரு கடைக்கு போய் நான் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், அதை எனக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மிரட்டுறாங்கன்னா நீங்கள் அதை குறித்து பயப்படாதீங்க. உங்களை இமேஜில் என்ன பண்ணாதீங்க, மோசையை போல ஒப்பிட்டுக்கொள்ள, ஐயோ அவன் பெரிய ஆளு, ஐயோ அவன்கிட்ட படம் இருக்குது, ஐயோ அப்படி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து பயப்பட தேவையில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணமான பெண்கள் உங்களை ஏதாவது ஒரு காரியம், திருமணமான ஆண்கள் ஏதாவது விஷயத்தை உங்களை வச்சு மிரட்டுறாங்கன்னா ஒப்பிட்டு பயந்து கொள்ளாதீங்க. மோசே அந்த தவறு தான் என்ன பண்றாரு, செய்யறாரு. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, என்ன சொல்ற, இரண்டாவது ஒரு காரியம். யாத்ராகமம் எத்தனாம் வசனம் அது? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரை எகிப்தில் இருந்து அழைத்து வரவும். இப்ப மோசேக்கு 2 பயம் இருக்கு. ஒன்று பார்வோனை சந்திக்கிறதுலையும் பயம், இன்னொன்று யாரை சந்திப்பதில் பயம், இஸ்ரவேல் மக்களை சந்திப்பதையும். அதான் நான் சொன்னேன், முதலாவது போதாமை. பார்வோனை தன்னோட எப்படி ஒப்பிட்டுக் கொள்கிறான், போதாமை, நான் அவன் அளவுக்கு திராணி உள்ளவன் கிடையாதுப்பாங்கிற ஒரு பயம். 2வது ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை சந்திக்க பயம். தன்னுடைய ஜனங்களாக இருக்கலாம், ஆனா அவங்களை சந்திக்க பயம். ஏன் சந்திக்க பயம்? ஏன் சந்திக்க பயம்? அது இல்ல, வேற தோல்வி. என்ன தோல்வி அப்படின்னு சொன்னா 2-3 காரியங்களை குறிப்பிடலாம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பார்வோன் அரண்மனையில வாழ்ந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும் பொழுது தனக்குள்ள பொங்கி எழுந்தாலும் அவன் ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்கிறான். அவனால என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க, அவர்களுக்காக பேச முடியல, அவர்களுக்காக வைராக்கியம் நின்று சண்டை போட முடியல. ஒரு தோற்று போனவனாக அவன் நிற்கிறான். 2வது விஷயம், திடீர்னு ஒரு நாள் பொங்கி எழுந்து ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணினாலும் தைரியமா நின்று பேச ஒரு தகுதி இல்லாதனா ஓடி ஒளிந்துடுறான், வனாந்தரத்தில் ஓடி வந்துடுறான். இப்போ ஒரு தோல்வியுள்ள ஒரு மனுஷன் அவன் எப்படி பண்றான், தன்னை காட்டுறான். அது மிகப்பெரிய ஒரு தோல்விதானே. ஒரு ஞானம், ஒரு அறிவு தெரிஞ்சது பிரகாரம் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சகோதர சகோதரி, தன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே ஒரு அவமானப்படும் பொழுது, ஒரு வேதனைப்படும் போது, ஒரு உபத்திரவப்படும் பொழுது இவன் யார் பக்கம் நின்னான்? அரண்மனை பக்கம் தான் நின்னான். இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து போனான். ஒரு மிகப்பெரிய தோல்வி உள்ள ஒரு மனுஷனாக யார் இருக்கிறா இந்த இடத்துல? நம்ம யாரை பார்க்கிறோம்? மோசேயை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். டோட்டலி ஃபெயிலியரான ஒரு பர்சன். இந்த 2 வார்த்தையும் நல்லா கவனிங்க. அவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறது அவனுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குது. ஒன்று, இந்த உலகத்துல அவன் என்ன பண்றான், தன்னை ஒப்பிட்டு கொள்ளுகிறான். 2வது, சில விஷயங்கள் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், தோல்வி உள்ளவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. பயம் 2வது நம்ம எப்பொழுதும் ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு நாம் இன்னொருவரோடு ஒப்பிட ஆரம்பிக்கிறோமோ, ஒப்பிட்டு ஏன்னா திராணி இல்லாதவன் நீங்க உங்க மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குதுன்னா பயம் நம்மளை சூழுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது எல்லா விஷயங்களும், நான் போய் அவங்களோட கத்தி சண்டை போடுங்க, வாய் சண்டை போடுங்க அப்படி சொல்லலை. நல்லா கவனிங்க, அப்படி சொல்லலை. நீங்க பயம் இல்லாத தைரியமான ஆளு போய் அடிங்க, கட்டை எடுத்து சாத்துங்க அப்படி சொல்லலை. இப்ப தேவ திட்டத்திற்காக அவரை அனுப்புறான், அவனால போக முடியல. ஒரு பாவம் பாவ காரியத்தை கொண்டு ஒருத்தன் உங்களை நோக்கி வரான், அவனை எதிர்த்து நிற்க முடியலன்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப பாயிண்ட் பண்ணி கவனிக்கணும். நீங்க உங்களுக்குள்ள பிசாசானவன் ஒரு இமேஜை உருவாக்கி அதோட உங்களை அப்படியே சிங்க் பண்ணி விட்டுறான், உங்களை அதோட சேர்த்து விட்டுறான். அடுத்தது தோல்வி. தோல்வியான காரியங்கள் சில நேரத்தில் நமக்குள்ள பயத்தை உருவாக்கும். ஐயோ ஏற்கனவே இப்படி செஞ்சுட்டேன், ஏற்கனவே கடந்த நாட்களே இப்படி செஞ்சுட்டேன், இந்த காரியத்தை அப்படி செஞ்சுட்டேன், இந்த காரியத்தை இப்படி செஞ்சுட்டேன். இந்த தோல்வி ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணும், பய ஆவி என்ன பண்ணும், உருவாக்கும். 3வது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 17:11. 11. அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் என்ன பண்ணார்கள், பயப்பட்டார்கள். 3வது பாயிண்ட், எதனால ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தையும் சுய திறமையையும் குறித்ததான சிந்தனை யாருக்குள்ள வருகிறதோ அவங்களுக்குள்ள என்ன சூழும், பயம் சூழும். 3வது பாயிண்ட் இது, நல்லா கவனிங்க.
இப்ப கோலியாத் வந்து ஆப்போசிட்ல நிக்கிறான். இப்ப இந்த ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவமே, ஒரு தேசமே, ஒரு ராணுவமே எதிர்த்து நிக்குது. ஆனா அவனோடு போய் யுத்தம் பண்ணுவதற்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, பயந்து கொண்டு நிக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, கோலியாத் எவ்வளவு ஹைட் வேணா இருக்கலாம், ஆனா ஆப்போசிட் சைடு யார் நிக்கிறா, சவுல் நிக்கிறான். கர்த்தர் சவுலை தானே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அதுக்கு என்ன அவங்கிட்ட தகுதி இருந்துச்சு சொல்லுங்க? சவுலிடத்தில் என்ன தகுதி இருந்தது? நாம வசனம் எடுத்து கோட் பண்ணும் போல, சவுலிடத்தில் இருந்த தகுதி என்ன? அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் நல்ல உயரமான ஆள், அகலமான தோல், அவன் பெஞ்சமின் வம்சத்து உடையவன். இந்த தகுதி தான் யாருக்கிட்ட இருந்தது? சவுல்கிட்ட இருந்துச்சு. கர்த்தர் அதனாலதான் சவுலை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு, ராஜாவா என்ன பண்றாரு, சாமுவேல்ட்ட சொல்லி என்ன பண்றாரு, அவனை தேர்ந்தெடுக்கிறார். இருக்கிறதுலேயே எல்லோரை காட்டிலும் உயரமானவன் சவுல். இப்ப அந்த சவுல் என்ன பண்றான், பயந்துட்டு நிக்கிறான். ஆப்போசிட் சைடுல கோலியாத் என்ன பண்றான், நிக்கிறான். ஏன்? இதற்கு முன்னாடி சவுல் ஆகட்டும், சவுலுடைய அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தர் அப்னேர் ஆகட்டும், சவுலுடைய மகனாகட்டும் யோனத்தான் ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அம்மோனியர் ஆகட்டும், அமிலேக்கியர் ஆகட்டும், பெலிஸ்தியர்களை பந்தாடினார்கள். அவங்களை தூக்கி போட்டு என்ன பண்ணாங்க, ராணுவம் போராட்டத்துல ஜெயம். இப்ப ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதாவது கர்த்தர் அவர்களை அழைத்து அமிலேக்கியரோடு சண்டை போடும் பொழுது, அம்மோனியரோடு சண்டை போடும் போது, பெலிஸ்தியரோடு சண்டை போடும் பொழுது தேவ ஆவி அவர்களோடு கூட என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இப்ப இவர்களோடு யாரு கிடையாது, தேவனுடைய ஆவி கிடையாது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்ப அவர்களோடு சண்டை போடும் பொழுது அவர்களுடைய சுய பலத்தை குறித்ததான சிந்தனை அவர்களுக்குள்ள இல்ல, சுய திறமையை குறித்தான சிந்தனை அவங்களோடு கிடையாது. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், அவனை அடிச்சிடலாம், நம்ம இவ்வளவு உயர் இருக்கிறோம், அவனை அடிச்சிடலாம், நம்ம இவ்வளவு பலமுள்ளவர்களாக இருக்கும், அவனை கொன்றலாம், நம்மகிட்ட இவ்வளவு கத்தி இருக்கு, நம்ம அவனை அடிச்சிடலாம், நம்ம இத்தனை பேர் வால் சண்டை போடுகிறவர்கள், இத்தனை பேர் குதிரை ஓட்டக்கூடியவர்கள், அவங்க அம்மோனியர்கள் அடிச்சிடலாம், அமிலேக்கியர்கள் அடிச்சிடலாம். அப்படி கிடையாது. போனா படப்படன்னு போன சாமியில வந்து சொன்னா, போடா அம்மோனியரை போய் அட்ரானா போய் அடிச்சான், அமிலேக்கியரை போய் அட்ரானா அடிச்சான், அந்த தேசத்தால போய் அடிச்சு சுதந்திரிடான போய் சுதந்திரிச்சான். எதை பத்தி யோசிக்கல. ஆனா என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் வெளியேறிட்டாரோ, அப்ப அவனுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுய பலனையும் சுய திறமையும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அத ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானா அவனுக்குள்ள என்ன உருவாயிடும், பயம் உருவாகிவிடும். இப்ப சவுல் அதான் பயப்படுறான். சுய பலனையும் சுய காரியத்தையும் குறித்து அவன் யோசிச்சதுனால அவன் இமேஜினரியா என்ன பண்றான், கற்பனையா அவன் என்ன பண்ணிடுறான், திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப யோசிக்கிறான், எங்கிட்ட இருக்கிற பலத்தோட நான் கோலியாத்தை ஜெயிக்க முடியாதுப்பா, என் ராணுவத்தில் இருக்கிற பலத்தோட நான் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா, பிசாசு ஆடப்பட அவனுக்குள்ள இருந்து செயல்படுறானா, எப்பயுமே அந்த மனுஷனை எப்படி ட்விஸ்ட் பண்ணுவான் அப்படின்னா, உன் பலன் இவ்வளவுதான், உன்னுடைய தாங்கும் திறன் இவ்வளவுதான், உன் திறமை இவ்வளவுதான், நீ இவ்வளவு தூரம் தான் போக முடியும், இவ்வளவு தூரம் தான் நிக்க முடியும், இவ்வளவு தூரம் தான் சண்டை போட முடியும், இவ்வளவு தூரம் தான் எதிர்த்து நிற்க முடியும், இதுக்கு மேல போகாத, இந்த காரியத்தை செய்யாத, இதுல கை வைக்காத, இந்த காரியத்தை இப்படி செய்யாத, பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். சவுல் அப்படிதான் எல்லாம் பயந்து நின்றுகிட்டே இருக்கிறானுங்க. ஆனா சவுல் எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், உயரமான ஆள், நல்ல தோள்கள் அகலமுடையவன், நல்ல தைரியம் உள்ள ஆளு, சவுலை தேர்ந்தெடு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, சாமுவேல் அப்படி ஒரு அடைமொழியோட வந்தவன் தான் அவன். ஆனா இப்ப இன்னொருத்த உயரத்தை பார்த்து பயந்து நின்று கொண்டு இருக்கிறான். ஏன்? அவன் கால்குலேட் போடுறான், அவன் 7 அடி இருக்கிறான், நான் 6.9 அடி இருக்கிறேன், அவன்கிட்ட 12 அடி கத்தி இருக்குது, என்கிட்ட 8 அடி கத்தி இருக்குது. இப்படித்தானே கால்குலேட் பண்ணிருப்பான் அவன். முன்ன இவங்க சண்டை போடும் போதெல்லாம் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, அம்மோனியரோடு அமிலேக்கியரோடு சண்டை போடல இவ்வளவு தைரியமா சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்ப யார் கூட இருந்தா, தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை எப்ப ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனை விட்டு விலகும் பொழுது சுய பலனையும் சுய திறமையும் ஒரு மனிதனை சிந்திக்க வைத்து அவனுக்குள்ள எதை உருவாக்குகிறது, பயத்தை உருவாக்குகிறது. இதே வசனத்தை இன்னொரு பாயிண்ட்ல பார்க்கலாம். எடுங்க, அதே 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நல்லா கவனிங்க,
ரொம்ப ஹைட்டான ஆளு, நல்ல தோல் அகலமுள்ள ஒரு ஆளு, பட்டயம் வச்சிருக்கிற ஆளு, கத்தி வச்சிருக்கிற ஆளு, இதுக்கு முன்னாடி நல்ல வரலாறு வச்சிருக்க ஹிஸ்டரி வச்சிருக்கிற ஒரு ஆளு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான் சவுல். ஏன் அப்படின்னா, ஐயோ என்கிட்ட சின்ன கத்தி, அவங்ககிட்ட பெரிய கத்தி, ஐயோ என்னை விட ஒரு அடி அவன் அதிகம், ஐயோ அவன் புஜபல பராக்கிரம் உள்ளவன், அவன் பெரிய ஆளு, கை பெருசா இருக்கு, கால் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். பயம். இப்ப சவுலை விட குட்டையான ஆளு, கோலியாத்தை விட குட்டையான ஆளு, அங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் குட்டையான ஒரு ஆளு. நீ பட்டயத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற, அவங்ககிட்ட இருக்கிற கத்தியை பார்த்து பயந்துட்டு இருக்கிற, அவங்ககிட்ட இருக்கிற உயரத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒருத்தன் பயத்தை விட்டு தைரியமாக நிற்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எதனால நிற்கிறான்? ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய சுய பலனையோ அவன் தன்னுடைய சுய திறமையோ அவன் எண்ணி இருந்தா தாவீது எங்க போய் நின்றுக்க முடியாது? கோலியாத்துக்கு பக்கத்துல போய் நின்றுக்க முடியாது. சுய பலனை வச்சுட்டு சுய திறமையை வச்சுட்டு கொஞ்சம் பத்துல ஒரு கூட்டம் பயந்து நிக்குது. ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிறான். எந்த தைரியத்துல போய் நிக்கிறான்? தேவ நாமம்ங்கிற ஒரு தைரியம். ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்க உங்க சுய பலனையும் உங்களுடைய சுய திறமையும் எடுத்துட்டு நீங்க போக ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையில பயம் சூழும். ஒரு விஷயத்தை தயவு செய்து சுய பலனையும் சுய திறமையும் எடுத்துட்டு போகாதீங்க. ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஓன் எபிலிட்டி. ஓன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா சுய பலன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் உடம்பு இவ்வளவு பலனா இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு, இதை நான் செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன். பயம்தான் சூழும். அதே சமயத்துல சுய திறமை, நான் படிச்சிருக்கிறேன், இப்படி சாதிச்சிருவேன், அப்படி சாதிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், பயம் வரும். ஒரு விஷயத்துல பயம் வருதுனாவே கண்டுபிடிச்சிருக்கேன், இது கர்த்தர் அனுமதித்த பாதை அல்ல, இது என்னுடைய சுய பலத்தோடையும் சுய திறமையோட தான் நான் போனேன். தைரியமா நிக்க கிடையாது. ஹல்லேலூயா. தைரியமா நிற்கிற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இது என் சுய பலம் என்று சுய திறமை. அதே தேவன் உங்களோடு கூட இருந்து ஒரு காரியத்தை கூட்டிட்டு போறாருன்னா அது உங்க தகுதிக்கு மீறி இருக்கலாம், உங்க பலனுக்கு மீறி இருக்கலாம், உங்க திறமைக்கு மீறி இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள பயம் வராது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா தேவன் நாமத்தை எடுத்து நீங்க பயணம் பண்றீங்க, தேவனுடைய கரத்தை எடுத்து என்ன பண்றீங்க? பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சகோதர சகோதரி, எங்கிட்ட என்ன இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பயம். என் கர்த்தர் யார் என்பதை நினைச்சு அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா தைரியம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். உங்க பலனையும் உங்க திறமையும் வச்சு எதையுமே உங்க வாழ்க்கையில தொடங்காதீங்க. சில பேர் காசு கையில கொஞ்சம் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதை செய்யறேன், இதை செய்யறேன், இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு. போகாதீங்க. உங்க சுயமா உங்க கையில் இருக்கிறத வச்சு நான் அதை செஞ்சிருவேன். தேவ சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் அனுமதிக்கிறாரா? தேவன் அனுமதிக்கிறார். நிதானிங்க. பல விஷயங்கள்ல நீங்க உங்க சுயமா போய் தான் அடிபட்டு பின்னாடி வந்து கர்த்தர் மேல குறை போட்டுறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் வழி நடத்தல. இல்ல, நீ ஆண்டவரை நம்பி போனையா? கர்த்தர் வழி நடத்தினாரா? தேவ சித்தம் அது உன்னுடைய வாழ்க்கையிலையா? தேவ திட்டம் உன் வாழ்க்கையிலையா? யோசி. ரெண்டாவது, கர்த்தர் முதல்ல உங்க கூட இருக்கிறாரா? யோசிங்க. தேவன் நம்ம கூட இல்லாம எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயம்தான் வரும். சவுல் அப்படிதான். தேவன் அவனோடு கூட இருக்கும்போது எல்லாத்தையும் ஜெயிச்சா. இப்ப தேவன் அவனோடு இல்ல, எதை பார்த்தாலும் பயம். ஒரு ஆளை பார்த்து பயந்து நடுங்கி நின்றுகிட்டு இருக்கிறானுங்க. ஒரு ஊரையே எதிர்த்தானுங்க, ஒரு தேசத்தையே எதிர்த்தவனுங்க. ஒரே ஒரு ஆள் வந்து நிக்கிறான், அப்படி நடுங்கி உட்கார்ந்து இருக்கானுங்க. பயம்னா என்ன? தைரியம்னா என்ன? கர்த்தர்னா யாரு? அவர் யாரோடு இருக்கிறார் என்பதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சவுல், தாவீது, கோலியாத். ஈக்குவலான ஆளு, சரிசமமான ஆளு, பலனுள்ள ஆளு, சண்டை போட தெரிஞ்ச ஒரு ஆளு, தைரியமான ஒரு ஆளு. அவனுக்கு பின்னாடி ஒரு ஊரே நிக்குது, பயந்து நிக்கிறான். குட்டையான ஒரு பையன், சின்ன பையன், சண்டை போட தெரியாதவன், தைரியம் இல்லாத ஒரு பையன், இப்படிப்பட்ட ஒரு பையன். ஆனா வரது தேவ நாமத்தோடு வரான், ஜெயம் கொள்றான். நான்காவது ஒரு காரியம் முடிக்க போறேன். நான்காவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 14 அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 14:30. மத்தேயு 14:30 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து. ஹல்லேலூயா. நான்காவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பேதுருடைய பயம். இதுல இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம வர நாட்கள் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வருவோம். பட் இது மெயினா நான் எடுத்துட்டு வரேன். நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய
சூழ்நிலைகள் நமக்கு என்ன உண்டாக்கும்? பயத்தை உண்டாக்கும். நல்லா கவனிங்க. ஏன் பாஸ்டர், ஏன் சூழ்நிலைகள் நமக்குள்ள பயத்தை உண்டாக்குது? அதுக்கு தான் இந்த பேதுருடைய ஸ்டோரி நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். இந்த காரியம், படகுல போகிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர்களோடு இல்லை. படகுல போகும்போது பலத்த காற்றடிக்குது, புயல் வருது, படகு கவிழ்ற சூழ்நிலை இருக்குது. திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வராரு. வந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாமே சூழ்நிலை எல்லாமே மாறுது. மாறிட்டு உடனே என்ன பண்ணுறாரு? பேதுரு அவர் நடந்து வராரு, கடலில் நடந்து வராரு. நானும் நடக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இறங்கி கால் வச்சே விழுந்து உள்ளே போயிருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நடந்து வராரு. 4வது ஸ்டெப் 5வது ஸ்டெப் வரும்போது முழுகிறார். நடக்கும்போது முழுகலை, 4வது 5வது ஸ்டெப் ஒரு கொஞ்சம் தூரம் இங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்த உடனே முழுக ஆரம்பிக்கிறார். இப்போ பயந்து கத்த ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் கத்துறாரு. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுறாரு. இதுதான் இந்த சம்பவம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 29ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, இந்த நோக்கிங்கிற வார்த்தையும் 30ஆம் வசனத்தில் காற்று பலமா இருக்கிறதை கண்டு அப்படிங்கிற வார்த்தை, இந்த நோக்கி கண்டு, இதுதான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நோக்கிறதும் காண்றது, கண்டுங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த பார்க்கிறது அப்படிங்கிறது தான் இங்க வித்தியாசப்படுது. முதலாவது தேவனை இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது சர்வ சாதாரணமா தேசுவை போல கடல்ல நடந்து வர பேதுரு இப்ப இயேசுவை நோக்கி பார்க்காம தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறான். பேதுரு என்ன அவனுக்குள்ள வருதுங்க? பயம் வருது. ஹல்லேலூயா. சோ இப்ப அடுத்த 4வது பாயிண்ட், ஒரு மனுஷனை எப்ப பயம் ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொன்னா, எப்ப சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்ன வருங்க? பயம் வரும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. பேதுருடைய வாழ்க்கை நமக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பெருசா தெரியல. அவர் என்ன பண்றாரு? சர்வ சாதாரணமா நடந்து அதை ஜெயமா மேற்கொள்றாரு. ஆனா இயேசுவை விட்டு கண்ணை திருப்பி அவரை பார்ப்பதை விட்டு காற்றையும் புயலையும் அலையையும் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள இப்ப என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே அவனுடைய நடையில என்ன நடக்குது? தடுமாற்றங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நீங்க பார்க்கும்போது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் பயம் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, யார் வரா யார் போறா, என்ன நடக்குது, எங்க போறோம் எங்க வரோம், அதை குறித்து ஒரு காரியத்தை குறித்து கவலை கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஆரம்பத்திலே தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், தொடக்கத்திலே தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் நாட்கள் ஆக ஆக தேவனை விட்டு தன்னுடைய பார்வையை திருப்பி சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் பயம் நிறைய பேரை தேவ பிள்ளைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள வரும்போது ஏன் பயம் இல்லை? நிறைய முடிவுகளை சீக்கிரமா முடிவெடுத்தோம், தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமா எழுந்து நின்றோம். ஆனா இன்றைய காலகட்டம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல விஷயங்களை குறித்து பயப்பட்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும் பாஸ்டர், அது எப்படி நடக்கும், இது செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதை வாங்க முடியுமா, என் பிள்ளைய நான் எப்படி கரை சேர்த்த முடியுமா, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா சுத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சுத்தியும் பார்க்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, சரௌண்டிங் எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள தைரியம் பிறக்கும், பலன் பிறக்கும். ஆனா சூழ்நிலைகளை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுளை விட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது தான் அதனுடைய வேலை. அல்லேலூயா. சூழ்நிலைகள்னா என்னன்னா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள். அது ஒருபோதும் ஒரே மாதிரியா இருக்காது. அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாமே நல்லபடியா இருக்கும், அடுத்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா இருக்கும், பல விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் எல்லா விஷயமும் நமக்கு எதிரியா இருக்கும். ஒரு நாள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் ஒரு சில பேர் சந்தோஷமா இருப்பான், ஒரு நாள் அவன் நமக்கு மிகப்பெரிய எதிரியா மாதிரி உட்கார்ந்துருப்பான். எதையுமே கணிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்படிதான். இன்னைக்கு நான் தான் உன் நண்பன், நான் தான் உன் தோழி, நான் தான் உன் கணவன், நான் தான் உன் மனைவி, நான் தான் உங்க அப்பா, நான் தான் உங்க அம்மா, நான் தான் உன் அண்ணன், நான் தான் உன் தங்கச்சிங்கிறான்.
நான் தான் அவன் அக்காங்கிறான், நான் தான் அவன் மாமாங்கிறான், நான் தான் அவன் சித்தப்பாங்கிறான். 10 நாள் 5 நாள் கழிச்சு இல்லை, ஒரு மாதம் கழிச்சு இல்லை, ஒரு பீரியட் வரும்போது அத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறான். நீ வாழ்ந்துருவியா, நீ இருந்துருவியா? நமக்கு துரோகம் பண்ணுறான், ஏமாத்துறான், கலட்டி விடுறான், என்னென்னமோ பண்ணுறான். இப்போ இன்னைக்கு மனுஷர்கள் சூழ்நிலை அப்படிதானே மாறிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வியாபாரம் நம்ம செய்கிற தொழில் நல்லா மேலே போகுது, ஒரு நாள் அப்படியே டவுன் ஆகுது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாமே மாறுது. அப்ப நம்முடைய கவனம் மாறுகிற சூழ்நிலைகள் மேல இருந்துச்சுன்னா தயவு செய்து கவனிங்க, பயம் சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா ஏன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது அப்படின்னு சொன்னா அதனுடைய நோக்கமே என்ன? அதனுடைய நோக்கம் தேவனை விட்டு நம்மளுடைய பார்வையை திருப்பணும், தேவனை காண்கிறத நம்ம இருந்து உடைக்கணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதான் வேலை. நம்முடைய கவனத்தை தேவன் பக்கம் இருந்து திருப்பணும். அப்படி திருப்பின உடனே பய சூழ்நிலை ஒவ்வொருவருக்குள்ளேயும் சூழ ஆரம்பிக்குது. பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அதுதான். ஒரு மனிதன் தேவனை விட்டு தன்னுடைய கவனத்தை திருக்கும் பொழுது விசுவாசத்தை இழந்து போகிறான். இதுவரைக்கும் புயலை குறித்து தான் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, காற்றை குறித்து எந்த கவலையும் கிடையாது. ஆனா இப்ப பார்க்கறான், காற்று ரொம்ப பெருசா தெரியுது, பலமா இருக்குது. மூணாவது, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்தை மறந்து போயிடுறான், அவருடைய வல்லமையை மறந்து போயிடுறான். நான்காவது, இதெல்லாம் மறந்த உடனே அவன் என்ன பண்றான்? அமிழ்ந்து போக, மூழ்கி போக ஆரம்பிக்கிறான். ஐந்தாவது, இப்பொழுது என்ன நடக்குது? பயம் அவனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இந்த அமிழ்ந்து போகுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய காரியம்? இத்தனை நாட்களாக இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த விசுவாசத்திலே இங்கிருந்து அவ்வளவு தூரம் ஒரு 4-5 ஸ்டெப் போல்டா எடுத்து வச்சவன் இப்ப பயம் லீட் பண்ணுது, பயம் அவன் வாழ்க்கை வழி நடத்துது. கர்த்தர் வழி நடத்தும் பொழுது, இயேசு வழி நடத்தும் பொழுது அவன் தண்ணிக்குள்ள மூழ்கல, ஏன்னா வழி நடத்துறது தேவன். இப்ப தண்ணிக்குள்ள அவன் மூழ்கிறானா? தேவன் வழி நடத்தல, பயம் வழி நடத்துது. ஹல்லேலூயா. பயம் உங்க வாழ்க்கையை வழி நடத்தும் பொழுது, பயம் உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும் போது முழுகி போயிடுவோம், செத்து போயிடுவோம், இழந்து போயிடுவோம், ஏமாற்றப்படுவோம், துரோகம் பண்ணப்படுவோம். நோக்காதீங்க. கர்த்தர் உங்களை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தார், கர்த்தர் உங்களை எங்கிருந்து பிக் பண்ணார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார்னு பாட்டு பாடுறோம். கர்த்தர் உங்களை என்னை அப்படிதான் எடுத்தாரு. இன்னைக்கு எடுத்து எப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கிறோம், சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, என் வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க, என் படிப்பு எனக்கு என்ன சொல்லுது, என் திறமை எனக்கு என்ன சொல்லுது, என் கையில் இருக்கிற பணம் என்ன சொல்லுது, என் அழகு என்ன சொல்லுது, என் உடல் வலிமை என்ன சொல்லுது, என் ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க, என் மாமா சித்தப்பா என்ன சொல்றாங்க. பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பயம் வரும் உங்கள் வாழ்க்கையில். சில விஷயங்களை இழந்து போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் பயம் ஆக்கிரமிப்பு பண்ணுது. சூழ்நிலையை பார்க்காத, யார் வராங்க யார் போகிறாங்க, காற்று எப்படி அடிக்குது, காற்று வேகமாக அடிக்குதா மொல்லமாக அடிக்குதா, அலை எழும்புதா அலை எழும்பலையா, தேவையில்லை. நீ எப்படி தேவனை நோக்கி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி அவன் வாழ்க்கையை தொடர்ந்து அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. பயம் ஒன்ன சூழாது. உன் கவனத்தை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப பலமா இருக்கலாம். லைட்டா அடிச்சுட்டு இருந்த காத்து ரொம்ப வேகமா அடிக்குது அப்படின்னா திரும்பக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை விட்டு வந்துரு, இயேசு விட்டு இதை தரேன் திரும்பாத, இயேசு விட்டு வந்துரு இதை உனக்கு தரேன் திரும்பாத. பார்வை ரொம்ப முக்கியம், நீ நோக்கி பார்க்கறது ரொம்ப முக்கியம், உன் கவனம் ரொம்ப முக்கியம். உங்க கூட நான் பேச மாட்டேன், இயேசு விட்டு வந்துரு, இயேசு விட்டு வந்தா உங்க கூட பேசுவேன் திரும்பாத. உன்னோட இருக்கிற உறவை துண்டிச்சுக்குவேன், இயேசு விட்டு வந்துரு திரும்பாத. இந்த காரியத்தை செய்ய, இதை இப்படி செய்ய, நீ இயேசுவுக்கு விட்டு வந்து இந்த காரியத்தை இப்படி செய்யாத திரும்பாத. பிசாசானவனுடைய ஆசீர்வாதத்தில் குறிக்கோளா இருக்கான். ஏன்னா இந்த உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எவனும் தண்ணி மேல நடந்தவன் கிடையாது. முதலாக இயேசு நடக்கிறா. இரண்டாவது யார் நடக்கிறா? சத்தமா சொல்லுங்க, பேதுரு நடக்கிறான். அல்லேலூயா. அப்ப கவனிச்சு பாருங்க, இயேசுவை நோக்கி நீ நான் பார்த்து நடக்கும் பொழுது இந்த உலகத்திலே சரி, உன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகளிலும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப சுத்தி இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், உன் கவனத்தை சதைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவனால செய்ய முடியாததை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கு கிடைக்காத அற்புதத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார், அவனால நடக்க முடியாத காரியத்தை நீ நடத்தி கொண்டு இருக்கிற. அப்ப அவனுடைய வேலை உன்னை எப்படியாவது இழுத்து அவன் பக்கத்துல நிக்க வச்சிடணும். அல்லேலூயா. இதுக்கு பிசாசு யாரை வேணா பயன்படுத்துவான். அப்படி செஞ்சு உனக்குள்ள பய ஆவியை கொண்டு வந்து உங்களை என்னை மூலையில் உட்கார வச்சிருவான். பயப்படாத, என்ன வேணா நடக்கட்டும். கர்த்தர் தானே சொன்னாரு, ஆண்டவர் எழுந்து வாண்டார், நான் ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. பேதுரு ஏன் பயப்பட? ஆண்டவர் சொல்லிட்டாரு, 5 ஸ்டெப் நடந்துட்டடா, இன்னும் ஏன் பயப்படுற?
போல்டாக எடுத்து வச்சு போயிருக்கலாம். காத்தடிக்குது, மழை வருது, ஐயோ வேகமாக, இன்னும் கொஞ்சம் இறங்கும் போது இந்த அளவு காற்று இல்லை, இப்போ கொஞ்சம் வேகமாக அடிக்குதுன்னு கவனம் சிதறுது. சில நேரங்கள் அப்படி தான் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே சில விஷயங்கள் டப்பு டப்பு நம்மளை விட்டு விலகி போகும். வீட்டுக்கு வரமாட்டேன், வீட்டில் சாப்பிட மாட்டேன், உன் ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டேன், உனக்கு அதை தரமாட்டேன், உனக்கு சொத்து கிடையாது, உனக்கு அது கிடையாது, யார் வேணால் சொல்லலாம். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவனு சொல்லலாம். பிசாசானவன் ஒருபோதும் புறஜாதி ஜனங்களை தான் பயன்படுத்துவான், தயவு செய்து நினைக்காது. அல்லேலூயா. அவனுடைய டார்கெட்டு நம்முடைய கவனம் செதறனா யாரை வேணா பயன்படுத்துவான். யாரெல்லாம் பிசாசுக்கு ஈக்குவலாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பிசாசோடு இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துவான். அது தேவ பிள்ளைகள், தேவன் அல்லாத பிள்ளைகள் பிரிக்கவே பிரிக்காதீங்க. அல்லேலூயா. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சபையில் உள்ள ஆளாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். உன்னுடைய தேவன் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை சிதைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உன் குடும்பத்தை நாசகதி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு பிசாசு கொடுத்த அசைன்மெண்ட் அது. உங்க வேலை என் வேலை என்ன பண்ணும், தேவனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி நடக்கிற மாதிரி கஷ்டப்படுவோம், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கவனம் வச்சுக்க, நடந்துகிட்டு இருக்கிற தண்ணியில். ஹல்லேலூயா. அவன் செய்யாத காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அவன் ஜெயிக்க முடியாத காரியத்தை நீ ஜெயித்து கொண்டு இருக்கிற, அவன் சுதந்திரிக்க முடியாத காரியத்தை நீ சுதந்திரிச்சிட்டு இருக்கிற, அவனால கூடாத காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லா கண்களும் உண்மையில தான் ஃபோக்கஸா இருக்கும். நீ செய்யற காரியத்தை எப்படியாவது பிடுங்கி போடணும்னு. இதுதான் பயத்தினுடைய வேலை. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஆழமா தியானிக்க போறோம் பயத்தை குறித்து. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப கவனமாக கவனிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடலாம். அதனால எல்லாரும்